உங்க குதிகால்ல இந்த இடத்துல வலி இருக்கா? காலையில தூங்கி எந்திரிச்சு நடக்கிறப்போ, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு வாக் பண்றப்போ தாங்க முடியாத வலி இருக்கு, ஃபியூ ஸ்டெப்ஸ்லயே சரியாகுதா? இந்த வலிக்கு பேரு தாங்க இன்செஷனல் டிஏ டெண்டினோபதி. வாங்க பார்க்கலாம். முழு கெண்டக்காலும் காஃப் மசில்ன்றது இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல தாங்க போய் இன்சர்ட் ஆகுது. இந்த மசில்ல டைட்னஸ் இருந்தாலோ அல்லது இந்த காலை சுத்தி இருக்க ஃபேஷியா டிஸ்டார்ட் ஆயிட்டனாலோ இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஆகுங்க. அதுதான் இன்ஃப்ளமேஷன் நடக்குதுன்னு சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளமேஷன் தாங்க பெயினை காஸ் பண்ணுது. அதுக்கு இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க, பெயினை குறைச்சிடலாம். நம்பர் 1, உங்களோட பெயின் எப்படி இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணுங்க. மேல இருந்து கீழே வருதா, கீழே இருந்து மேல போதா, ஒரு பாயிண்ட்ல வலிக்குதான்ட்டு. ஒரு பாயிண்ட்ல வலிக்கிற பெயின் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். அப்போ ஒரு பிரஷர் கொடுத்து ஹோல்ட் இட் ஃபார் 8 செகண்ட்ஸ் மல்டிபிள் இடத்துல கொடுத்துக்கோங்க. ஐஸ் அப்ளிகேஷனுங்க. ஒரு கேரி பேக்ல ஐஸ் போட்டுட்டு 5 to 10 மினிட்ஸ் இந்த இடத்துல ஒத்தனை கொடுங்க. ஒரு நாளைக்கு 2-3 தடவை பண்ணுங்க. நம்பர் 3, இது மாதிரி உட்காந்துட்டு பாதத்தை நல்லா மேலே தூக்கிக்கோங்க. உங்களோட 2 பாமோட ஹீலையும் காஃப் மசில்ல வச்சுட்டு அது மேலே தூக்குன மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தி வாங்க. அந்த ஃபேஷியல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும், மசிலும் ரிலாக்ஸ் ஆகிடும். 4, ஸ்ட்ரெச்சிங்க. ஃபர்ஸ்ட் வலி இருக்க காலை கொஞ்சம் முன்னாடி 20 சென்டிமீட்டர் வால்ல இருந்து தள்ளி வச்சுக்கணுங்க. அப்படியே நீயே பெண்ட் பண்ணுங்க. மைல்டா ஸ்ட்ரெச் இருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் அந்த காலை பின்னாடி வச்சுக்கோங்க. முன்னாடி காலை முன்னாடி கொண்டு போறப்ப பின்னாடி இருக்க காஃப் மசில் ஸ்ட்ரெச் இருக்கும். ஆனா வலி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுங்க, காஃப் மசில் மட்டும் தான் இருக்கணும். இந்த ஸ்ட்ரெச்சை 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 2 தடவை பண்ணுங்க போதும். நம்பர் 5, இது தாங்க முக்கியம், மொபிலிட்டி எக்ஸசைஸ். வாங்க பாத்துருவோம். இப்பெல்லாம் உட்காடுறீங்களோ ரொம்ப நேரம், அப்ப பாதத்தை நல்லா மேலே தூக்கி விடுங்க. காலை நல்லா பின்னாடி மடக்கிட்டு குதிகால் தூக்கி விடுங்க. காலை நீட்டிக்கோங்க. மூவ் தி ஃபுட் அப் அண்ட் டவுன். தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பாதத்தை நல்லா மேலே கீழே தூக்கி விடுங்க. பாதத்தை நல்லா மேலே தூக்கி விடுங்க. காலை நல்லா நீட்டிக்கோங்க. மூவ் தி ஃபுட் அப் அண்ட் டவுன். இது எல்லாமே 25 ரெப்படேஷன் பண்ணிட்டு எந்திரிங்க. பெயின் ஃப்ரீயா இருக்கும். இல்லை கொஞ்சம் பேச. ஓகே, இதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இடம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.